என் மகனே, என் மகளே, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அனைத்து நாட்களிலும் கர்த்தராகிய என்னை துதித்து மகிழ்ந்து களி கூறுங்கள். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 118 அதிகாரம் 24 வசனம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழக் கடவோம் என்று எழுதியிருக்கப்படியாக நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். நீங்கள் பூமியில் வாழக்கூடிய அனைத்து நாட்களும் கர்த்தராகிய நான் உண்டு பண்ணின நாட்கள் ஆகும். இதிலே இந்த நாள் நல்ல நாள், இந்த நாள் கெட்ட நாள். இந்த நாளில் வியாபாரங்கள் பண்ணக்கூடாது, இந்த நாளில் இதை செய்யக்கூடாது என்ற மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் உங்களுக்காக நான் இந்த நாட்களை உண்டு பண்ணியிருக்கிறேன். இந்த நாட்களிலே நீங்கள் மகிழ்ந்து களிகூறுங்கள். நீங்கள் என்னை நோக்கி, கர்த்தரே, இந்த நாள் எனக்காக உண்டு பண்ணின நாள், இதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த நாட்களிலே மகிழ்ந்து களி கூர்ந்து இருப்பேன் என்று உங்கள் முழு மனதோடு சொல்ல வேண்டும். கர்த்தராகிய நான் உங்களுடனே இருந்தால் அனைத்து நாட்களுமே உங்களுக்கு நல்ல நாட்கள்தான். அதற்கு நீங்கள் என்னை தேட வேண்டும், ஜெபத்திலே என்னை அணுக வேண்டும். நீங்கள் எனக்குள் மகிழ்ந்து இருக்க வேண்டும். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் மகிழ்ந்து களி கூறும் பொழுது உங்களுடைய மனதில் நிற்கும் அனைத்து காரியங்களுக்கும், அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும். நீங்கள் முழு மனதோடு என்னை விசுவாசித்து என்னிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து இந்த நாளுக்காக துதியுங்கள். நான் உங்களுக்காக தேவையான அற்புதங்களை இன்று செய்வேன். நீங்கள் என்னை துதிக்கும் பொழுது இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியங்களில் அதிசயங்கள் நிகழும். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, எந்த நாளாக வேணாலும் இருக்கட்டும், ஜெயம் கொடுக்கிற இயேசு என்னுடனே இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். பெலன் கொடுக்கிற நான் உங்களுடனே இருக்கிறேன். என்னை மகிழ்ச்சியோடு விசுவாசித்து, இயேசுவே நீங்க என்னுடன் இருக்கிறீங்க, எனக்கு அது போதும், நீங்க என் கூட இருந்து எனக்கு அற்புதம் செய்ய போறீங்கன்னு சொல்லி என்னை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து பாருங்கள். உங்களுக்கு இன்றே அற்புதங்கள் நிகழப் பண்ணுவேன். நீங்கள் என்னிடத்தில் ஜெபத்தில் கூறிய காரியத்தில் உங்களுக்கு இன்றே அந்த அற்புதம், அதிசயம் நிகழப்போகிறது. இந்த நாள் உங்களை கர்த்தராகிய நான் மகிழ்விக்கிற நாள். இதில் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் மகளே, என் மகனே, நான் தான் உன்னுடனே இருக்கிறேன். நீ சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களிகூறு. உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் இன்றே நிறைவேறும். என் மகளே, என் மகனே, சோர்ந்து போகாதே. உன்னுடனே இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னுடனே இருக்கிறேன். பின்னர் நீ எதற்கு சோர்ந்து போகிறாய்? என் ஜனமாகிய உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிறபடியாக நீங்கள் எதற்கு சோர்ந்து போய் இருக்கிறீர்கள்? திட நம்பிக்கையுடன் தைரியமாக இருங்கள். உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவன் நான் உன்னுடனே இருக்கிறேன். அதிகாலையிலே நீங்கள் என்னிடத்திலே ஜெபத்தில் உங்களுடைய கவலைகள் அனைத்தையும் சொல்லி இந்த நாளுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். தினமும் எனக்காக சில மணித்துளிகளை நீங்கள் ஒதுக்கி அதில் என்னை துதியுங்கள். ஜெபம் செய்யும் பொழுது என்னிடத்தில் உங்களுக்காக மட்டுமல்லாது உங்களுடைய குடும்பத்துக்காகவும், உங்களுடைய உறவினர்களுக்காகவும், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்காகவும், உங்களுடன் பணிபுரிபவர்களுக்காகவும், உங்களிடம் வேலை செய்பவர்களுக்காகவும் ஜெபம் செய்யுங்கள். அனைவருக்காகவும் ஜெபம் செய்யுங்கள். அப்பொழுது நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். யோசுவா 3 அதிகாரம் 7 வசனத்தில், இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று எழுதியிருக்கபடியாக நீங்கள் அநேக ஜனங்களுக்கு முன்பாகவும் இன்று மேன்மையாக இருக்கும்படியாக உங்களுக்கு அற்புதங்களைச் செய்வேன். நீங்கள் நினைக்கலாம், நான் வேலை செய்யும் இடத்தில் பக்கத்து வீட்டில் அநேக ஜனங்கள் என்னை ஏளனமாக, பரிகாசமாக பார்க்கிறார்கள் என்று நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறேன். உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நீதிமான்களாக நடக்கும் பொழுது உங்களுக்கு சத்துருக்களிடமிருந்து பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் வரத்தான் செய்யும். அவைகளிலிருந்து உன்னை விடுவித்து அவர்களை விடவும் உன்னை மேன்மையாக வைக்கவே கர்த்தராகிய நான் உன்னுடனே இருக்கிறேன். என் மகனே, என் மகளே, கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் எந்த ஒரு காரியத்திற்கும் கலங்கக்கூடாது. உங்களுக்கு வரக்கூடிய அநேக காரியங்கள், அநேக பிரச்சனைகளை குறித்து என்னிடத்திலே ஜெபத்தினில் கூறுங்கள். உங்களுக்கு அவைகளிலிருந்து விடுதலையை உண்டு பண்ணுவேன். நான் உன்னை அவர்களின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தின பின்பு உன்னை ஏளனமாக பார்த்தவர்களும், உன்னை பரிகாசம் செய்தவர்களும், உன்னை கேலி செய்தவர்களும் உன்னிடத்திலே உதவி கேட்டு வருவார்கள். அவர்கள் செய்ததை நீ அவர்களுக்கு திரும்பச் செய்யாமல், நீ அவர்களுக்கு என்னுடைய நாமத்தினாலே நல்லவைகளை செய்வாயாக. நீங்கள் அப்பொழுது அவர்களிடம் சொல்லுங்கள், இந்த ஆசீர்வாதமானது என்னுடைய இயேசு கிறிஸ்து கொடுத்தது. இது எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் பொதுவானதுதான். அப்படி என்று அவர்களிடம் சொல்லுங்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று மட்டுமே. தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பவர்களுக்கு அவமானங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அவைகளிலிருந்து உன்னை விடுவித்து உனக்கு கடினமான காரியங்களை பண்ணினவர்களின் முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஏனென்றால் கர்த்தராகிய நான் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய சர்வ வல்லமை உள்ள தேவன். என் மகனே,
என் மகளே, நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்தபடியாக இந்த நாள் முழுவதும், இந்த மாதங்கள் முழுவதும் உங்களை ஆசீர்வாதமாகவும் சமாதானமாகவும் மகிழ்ச்சியாகவும் நடத்திக் கொண்டிருப்பேன். நீங்கள் எனக்கு நன்றி சொல்லி துதியுங்கள். நீங்கள் நன்றியோடு இருந்தால் வருகிற நாட்கள், வருகிற மாதங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்று நான் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 128 அதிகாரம் 2 வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று எழுதியிருக்கப்படியாக நீங்கள் அனைவரும் ஒரு வேலையை புரிந்து அந்த வேலையிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து சாப்பிடுங்கள். கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய உழைப்பின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிட வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும். நீங்கள் வேலைக்கு செல்லாமலும் உழைக்காமலும் பாடுபடாமலும் இருந்தால் உங்களுக்கு என்னால் எப்படி உதவி செய்ய முடியும்? உங்களை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? வேலை செய்யாமல் இருப்பவன் சாப்பிடாமல் இருக்க கடவன் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு என்ன வேலை கிடைத்தாலும் அந்த வேலையை மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நான் உங்களை ஆசீர்வதித்து அந்த வேலையிலே உங்களை உயர்த்துவேன். அப்பொழுதுதான் நீங்கள் பாக்கியவான்களாகவும் நன்மையையும் எதிர்பார்க்க முடியும். எவனொருவன் தன் கையினால் உழைத்து அந்த வருமானத்தினால் சாப்பிடுகிறானோ அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் கடினமாக உழைப்பேன், சோம்பேறியாக இருக்க மாட்டேன். என்னுடைய பிரயாசத்தின் பலனை எனக்கு தந்து என்னை ஆசீர்வதித்து நன்மை தாரும் என்று என்னிடத்தில் கேளுங்கள். உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வதித்து உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாக உங்களுடனே கர்த்தராகிய நான் எப்பொழுதும் இருக்கிறேன்.